இன்னொன்று அருமையான திட்டம், பள்ளி மாணவர்களுக்கு சோறே போட மாட்டேன். இதுதான் நம்முடைய அடுத்த திட்டம். ஏங்க சாப்பாடு போடுறாங்கன்றதுனால தான் பசங்களே படிக்க வராங்க. அப்படி போடுறதுனால யாருமே வரமாட்டாங்களே. இப்படி தான் நீங்கள் தப்பு கணக்கு போடுறீங்க. நான் சொல்கிறது நல்லா கேட்டுங்க. முட்டையில் ஊழல், அரிசியில் ஊழல், பருப்பில் ஊழல், எண்ணெயில் ஊழல்ன்றாங்கல்ல. நான் ஒரு மாணவனுக்கு எவ்வளவு செலவாகுதோ பணமாக கொடுத்துருவேன். அப்போ பசங்க படிக்கும் போதே சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, தனியார் பள்ளி கூட யாரும் அனுப்ப மாட்டாங்க. டேய், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனால் பணம் வேற தராங்கடா, ஒரு சம்பளம் ஸ்டைஃபன் மாதிரி வரும்ன்ட்டு எல்லாரும் அரசு பள்ளிக்கு வருவாங்க, பணமாக கொடுத்துடலாங்க. இந்த நடுவில் இவன் அமைக்கின்னு போனான், அவன் அமைக்கின்னு போனான், ஊழல் பண்ணான், இதெல்லாம் வராதுங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து நான் ஆட்சி வந்த கூட இதெல்லாம் கண்டிப்பாக அமல்படுத்திடுவேன். நல்லா இருக்குங்க. இது வேற ஏதாச்சும் ஐடியா வச்சிருக்கீங்களா? ஐடியா இருக்குங்க. இலவசம் சுத்தமாக எதுவுமே தரமாட்டேன். ஒரு இலவசம் கூட கிடையாது. என்னங்க இலவசத்தை வாங்கினா மக்கள் ஓட்டே போடுறாங்க, நீங்க இலவசமே இல்லைன்னா உங்களுக்கு ஓட்டே போட மாட்டாங்களே.